கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17/7/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலக்கி இவர் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய அமைதியின் கரம் இவரோடு இருந்தப்பா, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இவருக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன். செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் வெற்றி கொடுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். சங்கீதம் 119 124 படி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய வேதத்தை இவருக்கு சகலத்தையுமே ஆண்டவரே அறிவித்தப்பா, உம்முடைய வேதத்தின்படி நடக்கும்படியாக செய்தரலாம். உடைய கிருபை இவரோடு இருக்கட்டும். உடைய வார்த்தை இவரை உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 17/7/2024 தேசத்தின் நன்மைக்காக உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேனப்பா. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ இந்திய தேசத்தில் அணுகாதபடி நீர் வேலி அடித்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும். உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றட்டும் அப்பா. உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்கெல்லாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அருள செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.